ஹரிங்க டாரன் நான் உங்களுண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்கான ஒரு ஒன்செட் தாண்டா பார்க்க போகிறோம். அந்த ஒன்செட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, இந்த ஒன்செட்டோட பேர் என்னென்னா ஐடல் லவ் தமிழ் பண்ணு. ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அண்ட் இது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் முன்னாடி, பட் இப்போ நான் திருப்பியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸில் தான் இருக்குது, சரியா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேடா, நான் வெல்கம் டு தி ட்ரீம் வேர்ல்ட். டே என்னடா எல்லாரும் ஒரு பிளானாக சொல்லுங்கள், சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரிக்கு போகிறாமா அந்த கண்ட்ரிக்கு போகிறாமா சொல்லுங்கள். டே என்ன நீங்கள் யோசிக்கிறதுன்னு தெரிலடா. இங்கே பாருடா ஆரம்பு இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதுடா. இந்தியா பெஸ்ட்டான ஒரு கண்ட்ரி, அங்கே தான் தாஜ்மஹால் இருக்குது. எழுவட்ட பயில தாஜ்மஹால் இல்லை தாஜ்மஹால் அப்படின்னு ஆரம்பம் தான் கத்த. இங்கே ஹோபி சரி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது வெள்ளை கலரில், அது லவ்னு அடையாளம்டா, நம்ம அதை போய் பார்க்கலாம். டேய் ஏன் மேலே இருக்க பாட்டு மட்டும்தான் தெரியுமா, கீழே இருக்கிறதுலாம் தெரியாதா? என்ன மச்சான் என்னடா சொல்கிற அப்படின்னு ஹோபி கீழே மறைக்கிறான். சி நாயே அதை மீன் பண்ணடா நானு, அப்போ என்ன தெரியா சொன்னேன் அப்படின்னு ஹோபி ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒதுக்கிட்டு உட்காரு. இங்கே எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ஆரம் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். சுற்றி எல்லா மெம்பர்ஸும் உட்காந்து கூட்டணி போட்டு எந்த ஊருக்கு ட்ரிப்பு போகலாம், எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஹோபி தான் தர மாதிரியே தாக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜின் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஹோபி எதுக்கு ஷை ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜின் இங்கே பாருங்க, எல்லாம் வந்து டெல்லி போய் அப்படி தான் விசிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா சவுத் கொரியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு போக போகிறோம். சவுத் இந்தியாவா மச்சான், அங்கே என்னடா இருக்கு? இங்கே பாரு ஹோபி பல்ல தட்டிடுவேன், அமைதியாரு. சரிடா அரம், உனக்கு ஓகே தானே? சவுத் இந்தியா புக் பண்ணிடலாம்ல? சவுத் இந்தியாவில் ஏர்போர்ட் அதான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னெல்லாம் படித்து வச்ச மாதிரி சொல்கிறாரு. சரி ஒரு பர்சன் கண்டிப்பாக அங்கே தான் போயாகணுமா? வேறு மாற்றலாம்ல, வேறு தான் கண்ட்ரி ட்ரை பண்ணலாம். யூஎஸ்ஏ அமெரிக்கா அங்கெல்லாம் ஆல்ரெடி போயிட்டோம். எத்தனை தடவை அந்த கான்செப்ட்னு அங்கெல்லாம் போகிறதுக்கு. இந்தியாவுக்கு போகலாம், அங்கே தான் கான்செப்ட்லேயே போட்டதில்லை, போனதும் இல்லை. அந்த கண்ட்ரிக்கு தான் நம்ம இது வரைக்கும் கால் கூட எடுத்து வைக்கல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஜின் சொல்லி முடிக்க, லீடரை விட பவரை ஹேண்டில் பண்ணுறது ஜின். ஸோ நம்மளுக்கே தெரியும் அவர் கோவமானார்னா பூமி தாங்க அது. ஸோ அதனால் எல்லாரும் அப்படியே கப்பு சிப்புன்னு இருந்துடுறாங்க. இங்கே அந்த பர்சன் யாரும் இல்லை, கேட்டதுட்டே தான். ஸோ அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு டார்க் பாஸ்ட் இருக்கும் போல் சவுத் இந்தியாவில். ஓகேடா வாங்க அப்படி ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் காணிச்சா கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகி இப்போ இந்த பக்கம் காணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு அறக்க பிறக்குன்னு ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி வரா. அப்போ வாசல்லையே ஒரு பையன் ஐடி கார்டு பேகு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இங்கே அந்த பொண்ணு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு, ஐயோ விஷ்ணு சாரிடா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேண்ணா, சாரி தேங்க்ஸ்டா, ஒன் ஐடி கார்டு, தேங்க்யூ அப்படின்னு ஐடி கார்டே வாங்கி போட்டு குடுக்குடுன்ட்டு உங்கள் டேபிளில் போய் பேக் வைக்க கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு வந்து, மேடம் உங்களை மேனேஜர் கூப்பிட்றாரு, இதை வந்துட்டு அப்படின்னு ஹீல்ஸா அங்கேயே கழட்டி போட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. ஸோ ஓடிட்டு அப்படியே மேனேஜர் முன்னாடி வணக்கம் வச்சு நிற்க, அவரும் என்னம்மா ஏன் மறுபடியும் லேட்டா? சாரிங்க சார், வர வழியில் பேபியை ட்ராப் பண்ண லேட் ஆகிடுச்சு. சரி இட்ஸ் ஓகே. இங்கே பாரு, நம்ம ஹாலிடே கம்பெனி எதை பிளான் பண்ணுறோன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம் சார், உங்கள் கொள்கையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியும். என்ன தெரியும்? அதாவது வெளிநாட்டிலேருந்து வர எந்த டூரிஸ்டாக இருந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான சேவையை கொடுக்கணும். எந்த நேரத்துலையும் அவங்கள கண்கலங்கவோ காயப்படவோ விடவே கூடாது. புரிஞ்சா சரிதான். அந்த மாதிரி நீ இப்போ அட்டன் பண்ண போகிறது ஒரு ஃபேமஸான கொரியன் கேபாப் ஐடல். உன் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கனால தான் இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று அனுப்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் அவங்க எல்லாம் கேபாப் ஐடல்ஸ். இந்தியாவில் எவ்வளோ ஃபேமஸ்னு உனக்கு தெரியும்ல? யார் சார்? ஸ்டே கிட்டா இல்லை டிஎக்ஸ்டி அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரையாக கேட்க, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இங்கே நீங்கள் பிடிஎஸ்ஸா? ஆமாம், நீ அவங்களுக்கு தான் வந்து டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ண போகிற. அண்ட் இந்த 1 வீக் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீ நல்லா அவங்களுக்கு எல்லா இடத்தையும் கிளியராக பிளான் போட்டு ஷெடியூல் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடு. அண்ட் டுமாரோ அவங்க மார்னிங் இங்கே வந்து இறங்கிடுவாங்க. அதுக்குள்ளால நீ உன்னோட ஷெடியூல் பக்கா பிளானிங், அவங்களுக்கு ஹோட்டல் தங்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணிவிடு. சேஃப்டியாக இருக்கணும், புரியுதா? அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு வந்திருக்காங்க. டோன்ட் எவர் அவங்க இந்த ஃபேன்ஸ் தொல்லை அனுபவிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரிப்பை கரெக்டாக முடிக்கணும். ஓகே சார். இங்கே பாரு, உனக்கு யார் கூட வச்சுக்கணுமோ கூப்பிட்டு போ. ஈவன் உனக்கு விஷ்ணு வேணும்னா அவனையும் கூப்பிட்டு போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுக்கோ. ஓகே சார் அப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ திங்க் பண்ணிட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது.
எதுக்கும் என்ன இப்படி ஃபீல் பண்ணுற? விட ஒன்றும் இல்லை, கான்ஃபிடென்ட்டாரு அப்படின்னு நீங்களே உங்கள் முதுகை தட்டி கொடுக்க. அப்போ விஷ்ணு வந்து பின்னாடி இருந்து அப்படியே ஒரு தட்டு. எழுவட்ட பையனை இதுக்கிட்ட தட்டினேன், நீ தான் தட்டிகிட்டே இருந்தேன், அதான் ஏதோ சிக்கிடுச்சோன்னு வாங்கி போடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் சேரில் போய் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து ஷெட்யூல் போட ஆரம்பிக்கிறீங்க. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட்டில் காட்டினா ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்துட்டோண்டா, ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜெட்லேருந்து இறங்கி நேராக இந்தியாவில் தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எப்போ வருவாங்கன்னு தெரியல, எவ்வளோ நேரம் இந்த போர்டை பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வர விஷ்ணு கிட்ட போர்டை கொடுத்துட்டு அங்கேருந்து பின்னாடி போய் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஹலோ மேம், மேம் இங்கே உங்கள் பொண்ணு ரொம்ப அழுக்கிறா, என்ன பண்ணுறது? ஐயோ அவ்வளோ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் இப்போ தான் ஒர்க்குக்கே வந்தேன், இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேசஞ்சரை நான் கைட் பண்ணணும், நான் இருக்கணும், ஏன்னா நான் தான் இந்த டீமுக்கு லீடு. ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு அனுப்புகிறேன், அவரோட டீட்டெயில்ஸும் ஃபோட்டோஸும் நான் சென்ட் பண்ணுறேன். என் பொண்ணுக்கே அவரை நல்லா தெரியும், நீங்கள் அவரு கூட அனுப்பி வைங்க. அண்ட் கொஞ்ச நேரம் மட்டும் அவளை இருக்க சொல்கிறீங்களா? மேம் நாங்கள் சொல்லி கேட்க மாட்டேன்றா, நீங்களே ஃபோனில் சொல்லிடுங்க. சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஃபோன் அப்படியே பாஸ் ஆக அந்த பொண்ணு தான் அப்படியே கையில் ஃபோனை வாங்கிட்டு, அம்மா எப்போ நீ வரதா இருக்க? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இவங்க எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏபிசிடி சொல்லுங்க. ஐயோ ப்ரீகேஜியில் போய் உட்காந்துட்டு உனக்கு என்னடி இவ்வளவோ இவ்வளோ வச்சுக்கிட்டு, இங்கே பாருமா ஒழுங்காக இருக்கணும் ஜாயி, புரியுதுல்ல, ஒழுங்காக நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் அதெல்லாம் நடந்துக்க முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஜாய் இங்கே பாரு, ஜாய் இங்கே பாரு, அம்மா பொறுமையாக சொல்கிறேன்ல, கேளுடி ப்ளீஸ் டி அப்படிங்கிறீங்க. முடியாது முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்க. இங்கே பாரு ஜாய், நல்லா சொல்கிறது கேளு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணு, நான் வர லேட் ஆகும், விஷ்ணு அங்கிள் வருவாங்க, நீ அவங்க கூட வா, நான் விஷ்ணு அங்கிள் கிட்ட மணி கொடுத்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்கிறேன், வாங்கி தந்து வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க, வீட்டுக்கு சமத்து பிள்ளையா போகணும், புரியுதா? சரி இந்த டீல் நான் இருக்கு, நான் அதனால இந்த ஸ்கூலில் இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கேஷுவலாக போகுது. அந்த டீச்சர் கருத்தலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் மேம் நான் சமாளிச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே மேம், அந்த அம்மா எவ்வளோ சாதுவாக இருக்குது, இது இருக்குத பாரு, தருதல் அப்படின்னு மிஸ்ஸு தான் போகிற ஜாயை பார்த்து அப்படியே திட்டுறாங்க. அது குட்டியா அழகா மினியன் பேக்லாம் போட்டு அப்படி நடந்து போகிறா அவள் கிளாஸ் ரூமுக்கு. இப்போ இந்த மிஸ்ஸு அப்பா ஜீனா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அவ்வளோ ஆணவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே குடு குடுன்னு ஓடி வரீங்க. பார்த்தா பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து விஷ்ணு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு நல்லாவே இங்கிலீஷில் பேச ஆரம்பம் வந்து நல்லா கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லா மெம்பர்ஸும் அப்படியே சுற்றி முற்றி ஃபுல்லாக இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. வா நைஸ், யா ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்ததும் எல்லாரும் உங்களுக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நீங்களும் அப்படியே பேக்கில் வணக்கம்லாம் வைக்கிறீங்க, கொரியன்லாம் பேசுவீங்க லைட்டாக. ஸோ பேசிட்டு, ஹே வயன் நல்லா கொரியன் பேசுகிறீங்களே எப்படி? இல்லை அது சும்மா கற்றுக்கிட்டேன். ஓ பார்த்தா உங்கள் லவ்டு ஒன்காண்டி கற்றுக்கிட்ட மாதிரிலாம் இருக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் டூரிஸ்ட் கைட்டில் நிறைய லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் கொரியனும் ஒன்று அப்படின்னு சத்தியா உருட்டி தள்ளிட்டு, ஓகே நம்ம கிளம்பலாமா, கேரவன் வந்துடுச்சு, வாங்க அப்படின்னு விஷ்ணு தான் எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு வர. நீங்கள் அவனுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் சாரி சார் 2 பேர் எக்ஸ்ட்ரா, இல்லை தட்ஸ் நாட் இஷ்யூ, நம்ம போகிறதுக்கே கேரவன் கரெக்டாக இருக்கும், நீங்கள் யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப பெருந்தமையாக பேச உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவங்க ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வேன்குள்ளே ஏறி உட்காந்தோன்னே நீங்கள் அப்படியே லிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு பேராக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அரம், ஜின், சிவா, ஜேஹோ, ஜிமின், ஜங்குக் அண்ட் வி அப்படிங்கிறீங்க. அப்போது எல்லாரும் ஆமாம்ல அவங்கடா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் கொச்சான்னு போக ஆரம்பிக்குது. என்னது ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறாரு அப்படின்னு வியை பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அது அவன் எங்கேயோ ஃபோன் பேச போனால் மூலமுக்கு தெரியாமல் எங்கேயோ நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க, அவர் வேற ஃபாரினர் வேற, இங்கே இருக்க ரவுடி பசங்கள்லாம் பார்த்தானுங்கன்னா உருவிட்டு விட்டுருவானுங்க அப்படின்னு நீங்கள் லோக்கலாக இறங்கிட்டு அப்படியே போனிடைல் போட்டு அவரை தேடி போயிட்டுருக்கீங்க. இங்கே பசங்களாம் வா வாட் அ கேர்ள்ல பாரு, ஹீரோயினை காப்பாற்ற போகிற ஹீரோ மாதிரியே இருக்கால அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். இப்போது நீங்கள் தான் அப்படியே ஓரமாக நின்று ஒரு பர்சன் அடிக்கிற வேலுக்கு லாங் கோட் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்க. இவர் தான் பார்க்க கரெக்டாக இருக்காரு,
பக்காவா கொரியன் ட்ராமா ஹீரோக்கு எல்லாம் பக்காவா பொருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு லாங் கோட் போட்டு சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு நீங்களும் எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு போய் கூப்பிடுறீங்க. இப்போ கூப்பிட்டுட்டு அந்த பர்சன் அப்படியே திரும்பிட்டு உங்களை அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்க நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த ஃபைலை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு மிஸ்டர் வி, அதாவது மிஸ்டர் கிம் தேவ் அப்படின்னு ஒரு ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுறீங்க. எங்கள் தேவ் அப்படியே உங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சார் நாங்கள் வந்துட்டோம், நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன், இங்கே கைடு வந்துட்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். ஓகே தேவ் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க அப்படி கால் வச்சுறாங்க. நான் தான் கிம் தேவ். வாங்க சார், நீ உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங், மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை நினச்சி ரொம்ப வரியாக இருக்காங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ ஃபேமிலி ஏரியாச்சு, கிட்டத்தட்ட லேட் ஆகிடுச்சு, மார்னிங்கே வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அது ஒரு மாதிரி டெம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராசஸாக சொல்லி கொடுக்குறீங்க. எல்லோரும் ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல ஷூவெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே வராங்க. வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் இங்கேயே உங்களை கூப்பிட்டு வந்தேன்னா நீங்கள் யோசிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ட்டு. பட் எங்கள் ஊர் வழக்கப்படி யாராவது புதுசாக வந்தாங்கன்னா இப்படி வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் இங்கே உங்களை கூப்பிட்டு வந்தேன். அண்ட் நம்ம இன்னொரு டே இங்கே ஸ்பெஷலாக இன்னொரு கோயில் இருக்குது, ஸோ நம்ம அங்கே வரலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன கோயில் தான், வாங்க எல்லோரும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. எல்லாம் ஒரு மாதிரி இந்தியன் கல்ச்சர் இஸ் வியர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக அந்த எதுவும் முடியுது, ஈவினிங் ஆகுது, நீங்கள் போகிறதுக்கே இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்திருப்பீங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு ரூம் புக் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கள் விஷ்ணு அப்படியே வந்துட்டு வெளியே இருந்து ஒரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு வரான். அப்படியே அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டுருக்கா. இப்போ நீங்கள் சார் அவங்க எல்லாருக்கும் ரூம் ஓகேவா, இல்லை ரெண்டு பேர், இல்லை எங்களுக்கு அது பழகினது தான், ஸோ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு 3 ரூம் புக் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே ஜாலியாக ஒன்றை தூங்க போகிறான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஷ்ணு அப்படியே ஒரு குட்டியை தூக்கிட்டு வரான். ஸோ அந்த குட்டி உங்களை பார்த்து அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துது. ஸோ நீங்கள் ஜாய் என்னடி இங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்கு போகலையா நீ? நான் போனேன்னாமா நினச்சேன், அப்புறம் விஷ்ணு அங்கிள் அப்படின்னு சொல்ல ஆளை இங்கே எல்லா மெம்பர்ஸும் அப்படியே க்யூட்டாக பார்க்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே க்யூட்டாக விஷ்ணு அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. விஷ்ணு ஏன் விஷ்ணு, இல்லடி ஆல்ரெடி அவளுக்கு கோல்டு, ஒழுங்காக கேளு, வாய்ஸ் எல்லாம் மாறி இருப்பாரு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கேன் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அம்மா உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேண்ணா, அழக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ அழகா உங்கள் தோளில் தட்டி கொடுத்துட்டு விஷ்ணு பேக் பிடிங்க அப்படின்னு நடந்துக்கிறீங்க. எங்கள் மெம்பர்ஸ் எல்லாரும் நைஸ் ஃபேமிலியில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வயிறில் அப்படி புகைஞ்சு மேலே அப்படியே காத்தா பறக்குது. ஸோ இங்கே ஜிம்மன் வந்து தேவன் அப்படியே நோட் பண்ணுறாரு. ஸோ தேவனுக்கு தான் அப்படியே புகஞ்சு மேலேருந்து பிளாக் கலர் ஸ்மோக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஜிம்மன் நோட் பண்ணிட்டு அவள் ஹஸ்பண்ட் கூட குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. இந்த நாய்க்கு எதுக்கு இவ்வளோ பகுதி சரி இல்லையே, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இங்கே ஜிம்மன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் கட்டினா நீங்கள் நல்ல விஷ்ணு கூட பேசிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறீங்க. ஏன்னா செக் அவுட் பண்ணியாச்சுல, ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் செம்ம அழகா ஒரு ஒயிட் கலர் சாரியில் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கீங்க. சார் கிளம்பலாமா, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களை அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், தென் நான் ஒரு ஷெடியூல் வச்சுருக்கேன், நம்ம அதுபடி எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு முதல்ல அந்த கோயில் தான் போகிறீங்க. அந்த டெம்பிளில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அந்த ஐயர் வந்து அப்படியே அந்த அர்ச்சத்தை தட்டுலாம் தந்துட்டு இருக்க. நீங்கள் அப்படியே அந்த நெருப்பில் கை வச்சு தொட்டு கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. திருநெல்லாம் வாங்கி பூசிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் அடிக்கலான்னு வரீங்க. உங்களுக்கு ஹைட்டு பத்தல அப்படிங்க. என்ன அன்றைக்கி இந்த பெல் கட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்கிட்டு இருக்க. சடனா ஏன்னா திடீர்னு அவசரமாயிட்டேன் அப்படின்னு கீழே பார்த்தா தேவன் உங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கான். அது சார் என்ன பண்ணுறீங்க, கீழே விடுங்க சார். இல்லை நீ பெல் அடி, நான் பார்க்குறேன். என்ன சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க. பரவாயில்ல நீங்கள் பெல் அடிங்க அப்படின்னு சொல்ல. அது வந்து சார் அடிங்க வயன் அப்படின்னு சொல்ல. நீங்களும் அப்படியே பெல் அடிச்சுட்டு சார் அடிச்சிட்டேன் 3 தடவை அடிக்கணும், ஓகே அப்படின்னு 3 தடவை அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. அது நாங்கள் தேவன் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. நீங்கள் தேவன் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அங்கே ஜிம்மன் தான் பார்க்குறீங்க. தலை திருநீர் வச்சுட்டு ஏன்னா தோணாமல் வச்சுட்டாரு. அப்படியே முடிச்சிட்டு இருக்க. சார் வெயிட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்
அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ண இங்கே தேவன் நானுக்குனே ஒரு பெரிய பட்டையாக போட்டுட்டு வயன் எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்களேன் நானும் அப்படின்னு சொல்ல பார்க்க ஸ்டார் சிம்பிள் போட்டு வச்சிருக்காரு. ஐயோ இவன் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் கடுப்புலையே தேவங்க அப்படியே பார்த்துட்டு இப்படி இப்போ நேராக போய் அவருக்கும் சரி பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களே பார்த்து ஈன்னு பல கணிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க முறைச்ச ஒரு லுக் விட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜெமனுக்கு இது எதுவுமே சரியில்லை. அவனும் உங்கள் 2 பேரும் அப்படியே நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். இப்போ அப்படியே ஃபைனலாக அன்றைக்கி ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் மறுபடியும் ஹோட்டலுக்கும் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது கடைசி டே இங்கே தேவங்க ஒரு மாதிரி விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு எதையோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜிமன் ரூம்குள்ளே வந்துட்டு எதையோ பேசிகிட்டே வரான். தேவங்க கண்டுக்காதது தெரிஞ்சோன்னே தேவங்க உன்ட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஜிமன் சொல்லடா அப்படின்னு கேட்க தேவங்க அழுகுறியா? அதெல்லாம் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுடா எதுக்கு இப்போ நீ அழுகிற? அது அது ஒன்றும் இல்லை ஜிமன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாளிக்கிறான். ஜிமனுக்கு பச்சையாக தெரியுது. பிறதியிலே தட்டி ஏய் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லைடா அது வந்து சொல்லுடா என்னது என்ன ஆச்சு? இல்லைடா ஒயன் இருக்கால்ல? ஆமாம் ஒயன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவளை நான் லவ் பண்ணுறேன்டா. டேய் ஷீ இஸ் ஆல்ரெடி மேரீட். இல்லைடா அவளுக்கு கல்யாணம்லாம் ஆகலை. ஆகலையா? அப்போ அந்த குழந்தை என்னோடதுடா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் வாயை பொழந்து பார்க்க இப்போது தேவ் தான் அப்படியே வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜிமன் அப்படியே அது கேட்க ஆரம்பிக்க அது நான் ட்ரைனிங் பீரியட் கொஞ்ச நாள் முன்னாடிடா நானும் வயனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் சவுத் இந்தியாவில் தானே இருந்தேன். ஆமாம் இவ அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனா தேவ் என்ன இன்னைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்களா உன்னை? பண்ணிட்டாங்கடி. பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தான் போனேன் ஆனால் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கணுண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கை கொடுக்குறீங்க. அவனும் அப்படியே கை குலுக்கிட்டு உங்களை இப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்களும் அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்கள் தான் அவங்க வீட்டில். ஐயோ ரொம்ப பயமாக இருக்கே இதை நான் என்ன பண்ணுறது? அந்த பையன்கிட்ட சொன்ன வேண்டான்னு கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு தேவங்க தான் பார்க்க வரீங்க. தேவங்க ஒரு மாதிரி ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் போயிட்டு தேவங்க அது வந்து என்னாச்சு என்ன வேணும்? இல்லை தேவ் உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும். வயன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? நீ சொல்லு. அது நான் இங்கேருந்து கொரியா கிளம்புறேன் அண்ட் என் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெலாம் டீரப் ஆகிடுது. தேவ் அது அது நான் சொல்கிறது கொஞ்சம் வயன் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அங்கேயே நின்றுட்டு தேவங்கன்னு கத்திட்டே இருக்கீங்க. ஆனால் இங்கே தேவங்க கேட்டதாகவே இல்லை. இப்போ தேவங்க அவர் வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அன்றைக்கி அவள் தான் சொல்ல வந்தா. நான் அதை கேட்கக்கூட இல்லை. பிரேக்கப்ன்ட்டு போயிட்டேன். எனக்கு கரியர் மட்டும் இல்லை அவள் வாழ்க்கை முக்கியமாக தெரிஞ்சிச்சு ஜிமன். அவள் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கரியர் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா இல்லை அப்படியே போயிடுமா எதுவும் எனக்கு தெரியாது. இது ஏதோ ஃப்ளூக்கில் கிடச்சிச்சு. இதை நம்பி அவளையும் என் லைஃபுக்குள்ளே இழுக்க விருப்பப்படலடா நான். அதனால தான் அன்றைக்கி அவள் எனக்காண்டி ஸ்டேஷனுக்கு வந்தும் நான் அவளை பார்க்காத மாதிரி போனேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவளை நினைக்காத நாள் கிடையாது. இந்தியா பற்றி பேச்சு எடுத்தாலே அவன் மட்டும்தான். ஓ சரி சரி அப்படின்னு ஜிமன் அசால்ட்டாக கேட்க ஜிமன் அப்போ நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா? புறம்போக்கு நாயே உன் டைரி படிக்கும் போதே எனக்கு பாதி டவுட் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த பொண்ணு கூட நீ பழகிற விதத்தெல்லாம் பார்த்து மீதி டவுட்டும் தீர்ந்து போச்சு. எனக்கு அப்போவுமே தெரியும்டா எலி ஏன் இப்படி அம்மனமாக எடுத்துன்னு யோசித்தேன். அப்போவுமே உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரிடா கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். ஜிமன் ஏற்றுக்கவே மாட்டாடா. அவன் மேலே காண்டா இருப்பா. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பேபி கூட நல்லா வளர்ந்து படிக்க ஆரம்பிச்சிச்சா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னவோ படிக்கிறானாமே. எனக்கு தெரிலடா. நிறைய வருஷம் போயிடுச்சு. நான் நல்லா வேஸ்ட்டுடா. நல்லா எதுக்கிருக்கேன். செத்துடலான்டா நல்லா. இங்கே பாரு ஓவராக பேசிகிட்டு இருக்காதுண்ணே. எதனால அவகிட்ட பேசினா தான் தெரியும். அதனால் மூடிட்டிரு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்டே போய் இது எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்களும் இதை கேட்டுட்டு அப்படியே தேவங்க கண்ட்ராவியாக பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இங்கே தேவங்க அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நான் என்னடா பண்ணுறது? எதிர்பார்க்கல பேபி ஃபார்ம் ஆகிறதுலாம். பட் நான் அப்போ எனக்கு தெரியாது அவளுக்கு இப்படிலாம் குழந்தை இருக்குன்னு.
நானே கால்குலேஷன் போட்டதில் தான் குழந்தை என் குழந்தைனே தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் காரி தூண் துப்பிட்டு, டேய் அந்த பொண்ணுக்கிட்டே இப்போ எப்படிடா பேசுறது, அக்செப்ட் பண்ணுவாளான்னு கூட தெரியலையே, ஏன்னா ஐயா பண்ணியிருக்க வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி முறைச்சி பார்க்குறானுங்க. இங்கே தேங்க அப்படியே கல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். முட்டா அடிச்சிருவானுங்க போலையே அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து வயன், என்ன என்ன வேணும் சார் சொல்லுங்கள், ஏதா இம்பார்ட்டண்டானதா, இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வயன், சாரி வயன் அப்படின்னு காலில் விழுந்துடுறான். இங்கே நீங்கள், சார் எதுக்கு சார் காலில் விழுறீங்க, எந்திரிங்க சார், சார் எந்திரிங்க சார், நல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு சார், என் காலெல்லாம் விழக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எங்கள் அவங்க அழுதுகிட்டே உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்கான். எங்கள் சுற்றி நின்று பிடிஎஸ் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் விஷ்ணுன்னு எல்லாரும் அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் உங்கள் பொண்ணு கூட அங்கே தான் நின்றுட்டு, ஏன் அந்த அங்கிள் என் அம்மா காலில் விழுறாங்க, அவன் தான் உன் அப்பா. என்ன டேடாவா? ஆமாம், நான் அப்போமே அம்மா கிட்டே கேட்டேன் இதுதான் டேடாவா இல்லையா அப்படின்னு. அவங்க சொல்லவே இல்லை தெரியுமா. அப்போமே எனக்கு டவுட் ஆச்சு இதுதான் என் டேடாவாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா என் டேடா அப்படின்னு விஷ்ணுவை காட்டி சொல்கிறா. இங்கே விஷ்ணு அப்படி பார்த்து சிரிச்சுட்டு, பார்த்தியா உங்கள் அப்பா எப்படி கெஞ்சிட்டு இருக்கான்னு, வேணும் தான் அவனுக்கு, விட்டுட்டு போனான்ல பாவம், என் ஃப்ரெண்டு வயனு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அனுபவிடா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் சரி பிடிஎஸ் மெம்பர்ஸும் சரி ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. அவங்க போகிற வார இடம்லாம் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ கெஞ்ச முடியுமோ அவ்வளோ கெஞ்சுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ மட்டும் வந்த, எதுக்கு இப்போ மட்டும் வந்த அப்படின்னு புல்லட்டுன்ற மனுஷன் அதை வாங்கிட்டு, சாரிடி சத்தியமாக சாரி, நினைக்கலடி இப்பெல்லாம் நடக்கும்ட்டு, மன்னிச்சிடி அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்போ மட்டும் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா? என்ன அப்படிலாம் இல்லடி, இங்கே பார்த்தேன், எனக்கு தேவையில்லை, நான் சம்பாதிக்கிறேன், என் குழந்தைய பார்த்துக்கிறேன், அவள் ரொம்ப நல்லா இருக்கா, அவளுக்கு அப்பா யாரும் தேவையில்லை புரியுதா, அவளுக்கு நான் மட்டும் போதும், அவளை இப்போ கூட்டி கேளு அதை தான் சொல்லுவாள். தயவு செஞ்சு எங்கள் லைஃப்லேருந்து போயிடுதேன், உன்னை பார்க்க கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி நடக்கிறீங்க. தேவங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சத்தியமாக சாரிடி, சாரி சாரிடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு அன்னைக்கு விட்டுட்டு போனேன், எதுக்கு அன்னைக்கு ஸ்டேஷனில் என்ன வந்து நீ பார்க்கல, உனக்கு அன்னை எவ்வளோ தூரம் வந்தேன் தெரியுமா, ஏன்டா பார்க்கல, இந்த ஊர் என்ன எப்படி பேசிச்சு தெரியுமா, சின்ன வயசில் பேபி பிறக்கும் போது எனக்கு ஏஜ் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அவன் அதை வாங்கிட்டு அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு சாரிடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி ஹக் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரியலி சாரி அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பொண்ணு பின்னாடி வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்க, இப்போ தேவங்க அந்த குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே அவளை கையில் தூக்கிட்ட, ஓய் நான் தான் உன் அப்பா உனக்கு தெரியுமா, தெரியுமே, எப்படி அம்மா தான் காய்ச்சி தந்தாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே தேவங்க திரும்பி சிரிச்சுட்டே வயனை பார்க்குறான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஹெட் டவுன் பண்ணிட்டு அவளை அப்படியே வாங்கிட்டு, ஜாய் வா நம்ம போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே தேவங்க மனுஷன் சொன்னிடி அப்படின்னு பின்னாடியே வரான். ஸோ நீங்கள் போடா பிராந்து அப்படின்ட்டு போகிறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக நின்றுட்டு அப்படியே கெஞ்சிட்டே போகிற தேவங்க பார்த்து தான் அப்படியே காரி துப்ப தேவங்க அப்படியே தொடச்சி போட்டுட்டு, என் பொண்டாட்டி எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு பின்னாடியே போகிறான். ஓகேடா மீன்ஸ் நான் இதோடு வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியல இது எப்படி போச்சுன்ட்டு. அண்ட் சேனலோட அபவுட்லேயும் சரி, ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேயும் சரி, டெலிகிராமோட லிங்க் வந்து வச்சுருக்கேன் கமெண்ட்டில். ஸோ போய் பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு தேவை. ஸோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராமில் என்ன வரும்னா கொஞ்சம் மினி பைட்ஸ் வரும். அண்ட் வந்து இங்கே சேனலில் அப்லோட் பண்ணுற ஒன் ஷாட் வந்து நான் அங்கேயும் அப்லோட் பண்ணி வைப்பேன். பிகாஸ் ஐ ஹேர் அ பேக்கப் பிளான். ஓகே புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சி தான் ரசித்து பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரண்யா மீஸ், பை, see you in next video.